வாங்க உறவுகளே, சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு, அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சோம்னா தான் எண்ணெயில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் மசாலா பிரிஞ்சு போகாமல் நல்லா வரும். நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா தண்ணியிலே மசாலா எல்லாம் போயிடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க, நல்லாயிருக்கும். சிக்கன் இருக்கிற தண்ணியே வெளியில் வரும். அப்படியே பாருங்க, 2 பேர் எப்படி நின்று பார்த்துட்ருக்குறாங்க. இது நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சுக்கணும். இதை நல்லா ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம மீன் மசாலா தடவி வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃபிஷ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே சக்தி சிக்கன் வறுவல் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாம் அதுலேயே இருக்கும், அதனால் உப்பு எதுவும் சேர்த்த தேவையில்ல. இதுக்கு மட்டும் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நல்லா தெளித்து சேர்த்திக்கோங்க. தண்ணி ரொம்ப தண்ணி மாதிரிலாம் ஊற்றிடாதீங்க, இது மாதிரி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்கள். இப்போ தான் மசாலா ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டி வரும், பிரியாது. நல்லா ஒவ்வொரு மீன் மேலேயும் நல்லா மசாலா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீன் மேலேயும் மசாலா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மசாலாலாம் பரட்டி எல்லாம் ஊற வச்ச பிறகு 1/2 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா வெயில் அடித்தா கூட வெயில்லேயே வைங்க. அதான் மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் கொட்டி நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் இல்லாதவங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், நீங்கள் சீக்கிரமாக ஊறும் அப்படி வச்சோம்னா. பாருங்கள், இப்போ எல்லா மீனும் நல்லா பரட்டி வச்சாச்சு. வந்து 2 இதையும் நல்லா ஊற வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சீரக சம்பா பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே வெங்காயத்தோட தக்காளி கம்மியாக தான் சேர்த்துவேன். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டில் வரும். நம்ம தக்காளி வெங்காயம் ஈக்குவலுக்கு தக்காளியோ இல்லை வெங்காயத்தோட தக்காளி அதிகமாக சேர்த்துனீங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். உங்களுக்கு தக்காளி சாப்பாடு டேஸ்ட்டுக்கு போயிடும். பிரியாணி மாதிரியே இருக்காது. எப்பயுமே பெரிய வெங்காயத்தோட தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கடையில் செய்கிற மாதிரியே.
தக்காளி பாருங்கள், நான் கம்மியாக தான் எடுத்திருப்பேன். அது சின்ன சின்னதாக தான் 4 தக்காளி எடுத்திருப்பேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கோல்டு வினர் எடுத்துக்கிறேன். அதிலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் பிடிக்காதவங்க நெய் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எதுவும் என் பொண்ணுங்களுக்கெல்லாம் நெய்யே பிடிக்காது. என்ன நெய் வாசம் அடிக்குதுன்னாங்க. இல்லை சாமி, புது எண்ணெய் வாங்கியிருக்கிறோம், இது புது எண்ணெய் ஸ்மெல்லுன்னு சொல்லி சமாளித்தேன். இது நல்லா காஞ்ச பிறகு எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசிஸ்லாம் அதிகமாக போடாதீங்க. 2 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் இப்படி மட்டும் சேர்த்துங்க. பிரியாணி நல்லாயிருக்கும், பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே. இந்த இலை மீதி இதெல்லாம் எதுவும் சேர்த்தாதீங்க, அன்னாச்சி பூ அதெல்லாம். இதை மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும், தீயெல்லாம் விடக்கூடாது, நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே அரிசி 1.5 டம்ளர் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலராக ஆகுது. இந்த டைமில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது பச்சை வாசல்லாம் போகிற மாதிரி வணக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். பிரியாணிக்கு வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தி பாருங்கள், வேறு எந்த மசாலாவும் போடாதீங்க. பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் தேவைப்படுறவங்க கரம் மசாலா சேர்த்திக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயும் ஸ்மெல்லே உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லாக அப்படியே வரும். அதுலேயும் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளி கொஞ்சம் வணங்கின பிறகு அதிலே புதினா தலையும் சேர்த்திக்கலாம்.
அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் நிறையாவும் போடாதீங்க, புளிப்பாக இருக்கும். கரெக்டாக 2 டீஸ்பூன் மட்டும் தயிர் போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கிளறி தக்காளி எல்லாமே புதினா எல்லாம் நல்லா வணங்கின பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். ½ kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் நல்லா ஆட் பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம சிக்கன் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம அரிசி எடுத்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், சிக்கன் கம்மியாக போட்டு ரைஸ் அதிகமாக வைப்போம். அப்படி வச்சோம்னா டேஸ்ட்டே இருக்காது. 1/2 கிலோ சிக்கன்னா நீங்கள் 1/2 கிலோ ரைஸ் போடுங்க. ஈக்குவல் இதுக்கு போட்டோம் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இது நல்லா கிளறி விட்டுருங்க. இதுலேயே கொஞ்சம் நல்லா தண்ணி விடும் சிக்கன்லேருந்து. கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதுலேயே தண்ணி நல்லா விடும். தண்ணி விட்ட பிறகு நம்ம அளந்துருக்கிற தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வருதா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எப்பயுமே 1 டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் தண்ணி வைப்போம். பிரியாணி அப்படின்னா 1 டம்ளர் ரைஸ்னால் நீங்கள் 1/2 டம்ளர் எப்படி தண்ணி தனியாக கம்மி பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா குலையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ நான் 1/2 டம்ளர் ரைஸ்க்கு நார்மலாக 3 டம்ளர் வைப்போம். நான் இதுக்கு வந்து இப்போ 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா ஜீரக சம்பா அரிசி வந்து ஆல்ரெடி பச்சரிசி வேறு, நம்ம கொஞ்ச நேரம் ஊறும் வச்சாச்சு. இந்த மாதிரி செஞ்சோம்னா தான் கொஞ்சம் சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்கும். இந்த கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றி நம்ம செஞ்சோம்னா தான் பிரியாணி வந்து கொலன்னு குலையாமையும் நல்லா உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இல்லைன்னா சாப்பாடு குழஞ்சி போயிடும். இப்போ ஊற வச்சு கழுவி இருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபைனலாக லெமன் ஊற்றுவோம். லெமன் போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்துக்கணும். லெமன் போட்டு உங்களுக்கு கரெக்டாக டேஸ்ட்டு தெரியாது. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துணும். நிறைய பேர் ஃபஸ்ட்டே சேர்த்துருவீங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்தி பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு லெமனில் நான் 1/4 லெமன் தான் எடுத்துருக்கிறேன். அளவு பார்த்துக்கோங்க, அதிலே காட்டியிருப்பேன். நல்லா புளிஞ்சு விட்டு ஒரு கிளறி மூடி போட்டு மூடி வச்சு அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதனால் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். மூடி போட்டு ஒரு விசில் விட்டோடனே பிரியாணி ரெடி ஆயிரும். அடுத்து ஒரு சிக்கன் கிரேவி தான் மண் சட்டியில் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நல்லா கீனி வச்சுருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா போட்டு சின்ன வெங்காயத்தை இதில் நல்லா கொட்டி நல்லா வணங்கிக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா வணங்கின பிறகு தக்காளி இதில் சேர்த்திக்கலாம்.
வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக இதில் கல் உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா வணங்கின பிறகு கருவேப்பிலை தழை போட்டுக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கன் இதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இதிலிருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலாவே சேர்த்தணும். சிக்கனை போட்ட உடனே மசாலா சேர்த்தாதீங்க, பச்சை வாடை போகவே போகாது, ரா ஸ்மெல் அடிக்கும். பாருங்கள் தண்ணி எப்படி நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சிக்கன் மசாலா கறி மசாலா எதுவும் போட மாட்டேன். இங்கே பாருங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் சேர்த்துவாங்க. அதெல்லாம் எதுவும் போடாதீங்க, இதை மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள். இதிலே தண்ணி பிரிஞ்சு வரும். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். நான் தண்ணியில் சேர்த்துல, இதுலேயே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். வேணும்னா நம்ம தண்ணி தெளித்து கிளறி விட்டுக்கலாம். அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். பாருங்கள் தண்ணி எப்படி பிரிஞ்சு வருது. நம்மளுக்கு வேணும்னா தண்ணி தெளித்து நம்ம அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்ச பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம்னா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன சமையல்னு பார்க்கலாங்களா? சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி. வாங்க உறவுகளை சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்னென்ன இன்றைக்கி சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேற்று நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.